ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை அப்படின்ற நேரத்திலலாம் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துலாங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை எடுத்துக்கிறேங்க. நல்லா வதக்கிடலாம் போட்டு இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். நல்லா வறுபட்டுங்க. இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துங்க. நான் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் சேர்க்க போகிறேங்க. அதனால் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன், பழுத்ததாக. நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிக்காமல். அவ்வளோதாங்க. இதோட நம்ம 2 பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காமல் தீயை ஃப்ளேமில் மீடியமில் வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் உப்பு சேர்க்கும் போது தக்காளி நல்லாவே உடஞ்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே இதோட மசாலா சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதோட தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டான ரேஷியோ வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரில் வச்சு விசில் தாங்க விட போகிறேன். ஸோ அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஓப்பன்லேயே வச்சு நல்லா வார்ம் அப் ஆகட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது அரிசி நான் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாங்க. நான் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் தம்லேயே விட்டேங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் சீக்கிரமாகவே இப்போ ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 விசிலோ 4 விசிலோ விட்டுறலாங்க.
அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து பாருங்கள். சும்மா இந்த மாதிரி வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோ உதிரி உதிரியாக வந்து சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதோட வந்து ஒரு 2 அப்பளத்தை வந்து பொரித்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.